பன்னீர் ரோஸ் எங்கே கிடைச்சாலும் வாங்கிக்கோங்க. இது 2, 3 தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை பிழிஞ்சிட்டு இதை வந்து ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறமா ஒரு ஒயிட் கிளாத் போட்டு பன்னீர் பூவை வந்து வீட்டுக்குள்ளேயே 2 நாள் வரைக்கும் ஃபேன்லேயே வந்து ட்ரை பண்ணிக்கலாம். வெயிலில் இதை காய வைக்கக்கூடாது. நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு இந்த அளவுக்கு வரும், இந்த கலருக்கு வரும். காஞ்சதுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடர் பண்ணிவிட்டு இதை பாட்டிலில் 1 மந்த் வரைக்கும் ஸ்டோர் பண்ணலாம். செமையான பிரைட்னஸ் கொடுக்கும். இப்போ இதை நான் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் ஒரு கப்பில் போட்டுட்டு நான் வந்து பன்னீரை வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீர் 2 சொட்டு விட்டுட்டு தண்ணி கூட ஆட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ அதை நான் கை ஃபுல்லாக அப்ளை பண்ணி காமிக்கிறேன். கண்ணுக்கு எல்லாம் கருவலி இருக்கவங்க கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். செம்ம பிரைட்னஸ் கொடுக்கும். இப்போ கையில் அப்ளை பண்ணியாச்சு. நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம அப்ளை பண்ணியிருந்த கைக்கும் நம்ம அப்ளை பண்ணாத கைக்கும் எவ்வளோ பிரைட்னஸ் இருக்குது பாருங்கள்.